முதல் தப்பு என்னன்னு தெரியுமா? ரங்கநாயகனா யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட நீ பிரச்சனை என்னன்னு தீர விசாரிக்காம கோர்ட்ல போய் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்க. இது தப்பு இல்லை. ரெண்டாவது தப்பு, நம்ம மருமகளையும் மருமகனையும் கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினைச்ச அது. இதெல்லாம் விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? சரண்யா, ஏன் அவன் நம்ம பொண்ணு, அவளை ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம் ரூம்குள்ளேயே இருன்னு சொல்லியிருக்கிய. சொல்லலாமா? சரி, இதெல்லாம் விடு. அந்த மீனாட்சி அம்மா நீதிமணியோட சேர்ந்து இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க கிட்ட போய் வந்தா நீதிமணியோட தான் வரணும்னு நீ சொல்லியிருக்க. அப்படியே நீதிமணி வீட்டுக்கு போய் புஷ்பாவையும் நீதிமணியும் நீ வர சொல்லியிருக்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புமா. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப முறுக்கினேன்னா நம்ம பையன் உன் கையை விட்டு போயிடுவான்னு. இப்போ என்ன நடந்துச்சு பாத்தியா? வெற்றியும் சக்தியும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நீ நினைச்ச. ஆனால் அவங்க 2 பேரும் இந்த ஃபங்க்ஷனை எவ்வளோ அழகாக நடத்தணுமோ நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த சக்தி அவளா இந்த வீட்டுக்குள்ளே வந்துருந்தான்னா நம்ம வீட்டு மருமகளாக மட்டும்தான் இருந்திருப்பா. ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி உன் மானத்தையும் காப்பாற்றின தெய்வம் மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதானம்மா. இப்படி அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ரூம்குள்ளே வந்து அழுதுகிட்டு இருக்கிய. இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க, சரியா? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி அத்தை. இந்த வீடு ஏன் வீடு. நீங்க ஏற்பாடு பண்ண இந்த சுமங்கலி பூஜையை வச்சு இந்த ஊருக்கே நான் சொல்லுவேன், என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்க மருமகன். இப்படி இருக்கீங்களே தா, இப்படி உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பஞ்சாயத்துக்கெல்லாம் தீர்ப்பு சொல்றவங்க நீங்க. அப்படிப்பட்ட நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா என்னத்த அர்த்தம்? நீங்க இப்படி இருக்கிறது தெரிஞ்சா சக்தி இன்னும் ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவா. தோத்து போயிடுவோன்னு அவ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கையில எடுத்துப்பா. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னு அவளுக்கு திமிரத்த, உடம்பு ஃபுல்லா திமிரத்த. அவ குத்தலா பேசுறதும் சிரிக்கிறதும் ஐயோ, நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோன்னு தெரியலத்த. அத்த, இப்பவே இந்த வீட்டுல உங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அத்த. இதுக்கெல்லாம் நீங்க சக்திக்கு நிச்சயமா ஒரு பதிலடி கொடுத்துதான் ஆகணும். ஆனா பதிலடி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கணும் அத்த. அந்த சக்தியால அதை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். நம்ம ஏதாவது யோசிக்கணும் அத்த. அதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்னத்த அர்த்தம்? அத்த, நாளைக்கு நம்ம புஷ்பாக்காவை பார்த்து பேசுவோம் அத்த. அதுக்கு பிறகு இந்த சக்தியை என்ன பண்றதுன்னு நம்ம யோசிப்போம். அதுவும் இல்லாம இன்னைக்கு நீங்க காலையில இருந்து வேற எதுவும் சாப்பிடல. நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன்.
தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சு அவ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கையில எடுத்துப்பா. இதுக்கெல்லாம் நீங்க சக்திக்கு நிச்சயமா ஒரு பதிலடி கொடுத்துதான் தாகணும். ஆனா பதிலடி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கணும் அத்தை. அந்த சக்தியால அதை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். மொத்தமா அந்த சக்தி வீட்டை விட்டே போயிடட்டும். அப்புறம் அவளால உங்க விஷயத்துல தலையிடவே முடியாதுல்ல. இல்ல, அதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது. ஏன் அத்தை? வெற்றியையும் சக்தியையும் பிரிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப போய் சக்தியை விட்டு பிரிஞ்சிருன்னு நான் போய் வெற்றி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன விட்டுட்டு சக்தி பின்னாடி போயிடுவான். அப்புறம் இப்பப்பட்ட அசிங்கம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க. வெற்றியையும் சக்தியையும் பிரிக்க நினைக்கிறது நடக்காத விஷயம். அத பத்தி யோசிச்சு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. எது நடக்குமோ அதை யோசிக்கணும். அத திட்டம் போட்டு நம்ம செய்யணும். அந்த அடி சக்திக்கு பலமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சக்தியை இனிமே நான் வீட்டை விட்டு அனுப்ப போறது இல்ல. அவ வீட்டை விட்டு போயிட்டான்னா அவ படுற கஷ்டத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாம போயிடும். அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அவ படுற கஷ்டத்தை எல்லாம் நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்க்கணும். நான் பட்ட அவமானத்தை அவளும் படணும். அவளால எனக்கு ஊருக்குள்ளேயும் மரியாதை இல்ல, வீட்லயும் மரியாதை இல்ல. இதெல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சக்திய மொத்தமா நிலக்குலைய வைக்கிறது தான். சக்திக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பாயிண்ட் அவ வீடு மட்டும்தான். அவங்க வீட்ல யாராவது ஒருத்தரை நாம கதற விட்டா போதும். அப்புறம் சக்தியோட ஒட்டுமொத்த கவனமும் நில கொலைஞ்சு போயிடும். கரெக்டுக்கா. அத்தை, இப்ப அவ உங்களை ஜெயிச்சிட்டாங்கிற மெதப்புல இருக்கா. சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. இப்ப மட்டும் நம்ம காய கரெக்டா நகர்த்தி மீனாட்சி வீட்டுல ஒரு ஆளை குறி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்தியால கண்டே பிடிக்க முடியாது. ஆமா, அதான் செய்யணும். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குதான் புஷ்பாவை வர சொன்னேன். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பேசினதுதான். யமுனாவோட புருஷன் கார்த்திக் இங்கதான் இருக்கான். அதான் அந்த கோகிலாமாவோட பையன். அவனுக்கு நாம வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா அப்ப நாம நினைச்சது நடக்கும். அந்த கல்யாணம் சக்திக்கு தெரிய வரும். சக்தியால அந்த கல்யாணத்தை தடுக்க முடியாம போகும். கார்த்திக்கு மட்டும் வேற கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த சக்தியோட திமிரு எல்லாம் மொத்தமா அடங்கி போயிடும். இத பாருங்க, யமுனாவோட வாழ்க்கை என்ன ஆகுன்றத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அந்த மீனாட்சி கோகிலாமாவ சவுக்கால அடிச்சான். அந்த பஞ்சாயத்துல மீனாட்சி அக்கா உங்க முன்னாடி தான் சொல்லுச்சு கார்த்திக் யமுனாக்கு தேவையில்லைன்னு. கார்த்திக் யமுனாவை பார்க்க வந்தப்பெல்லாம் எவ்ளோ விரட்டி விட்டுருப்பா. அதனால நீங்க பண்றது எதுவுமே தப்பே இல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்க கார்த்திக்கு நல்லதான் பண்றீங்க. என்ன இவ்ளோ நேரம் யோசிக்கிறீங்க? இதை எப்படி பண்றதுன்னா, கோகிலாமா கிட்ட நான் பேசுறேன். நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் இதை பண்ண மாதிரி இருக்கட்டும். இத பாருங்க,
கோகிலா அம்மா கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சூப்பர்க்கா. சக்திய சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா நம்ம தூக்குவோம். முதல்ல அந்த யமுனா, இப்பவே போய் நம்ம அந்த வேலையை ஆரம்பிப்போம். அத்தைய அவமானப்படுத்தின அந்த சக்திய நம்ம நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. நீங்க ரொம்ப கொதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கோகிலா அம்மாவோட வரேன். சரி. அக்கா, லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சுமங்கலி பூஜையில அவளை தோத்துட்டமே நான் நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. இப்ப சக்தியும் ரங்கநாயகியத்தையும் ஒட்டு மொத்தமா பிரிஞ்சுட்டாங்க. இனிமே நம்ம சொல்ற எல்லாத்தையும் அத்தை நம்பிடுவாங்க. ஆமா, சக்தி வசமா மாட்டிக்கிட்டா. இனி நான் பாத்துக்கிறேன். வரேன்க்கா. வரேன். நான் பாத்துக்கிறேன். பத்தாததுக்கு அந்த புஷ்பா வேற. சக்தி, காலையில பூஜா வந்து அம்மாவை எங்கேயோ கூட்டிட்டு போனா சக்தி. வேற எங்க போயிருப்பா? புஷ்பாவை பார்க்க தான் கூட்டிட்டு போயிருப்பா. ரோஹித் ப்ரோ, உங்களுக்காக தான் பார்க்குறேன். இல்லைன்னா பூஜாவை என்னைக்கோ உண்டுலன்னு பண்ணியிருப்பேன். ப்ரோ, அவள் என்னையே கொல்ல பார்த்தவ. எனக்காக எல்லாம் அவளை பார்க்காதீங்க. பூஜாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாமே தானாகவே சரியாயிடும். அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ப்ரோ? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் அவளை அமெரிக்கா கூப்பிட்டு போயிடுறேன். அவளை என் கூடவே வச்சுக்கிறேன். தானா சரியாயிடுவா. பூஜா அங்கே இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பா. யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டா. பூஜா கூட இருக்கிற அந்த சரளா ஆண்டி, ஐயோ அவங்க ரொம்ப மோசம். முதல்ல அவங்க 2 பேரை வீட்டு விட்டு வெளில துரத்தி விடுங்க. சொல்லிட்டீங்களா ப்ரோ? பூஜா இப்போ வந்த உடனே 2 பேரையும் சேர்த்து ஒரேடியாக வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம். வெற்றி, அப்படிலாம் அனுப்புனா உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கடா. இதே மாதிரி அம்மா கிட்ட பூஜாவை வெளியே அனுப்புங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். பூஜா தானாவே இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி பண்றேன். இந்த வீட்டுல நிம்மதியா இருந்தா தானே பூஜா இங்க இருப்பா. அவ நிம்மதிய பறிச்சுட்டா ஒவ்வொரு விஷயத்திலையும் அவளை அசிங்கப்படுத்தி அவளையும் அவ அம்மாவையும் ஐயோ இனிமே இந்த வீட்டே இருக்க முடியாதுடா சாமின்னு ஓட விட்டா. சக்தி, அப்படியே பண்ணு சக்தி. உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன். இதனால அம்மா என்ன திட்டினாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இங்க பாரு, நான் இருக்க உனக்கு. அண்ணி, இன்னும் 10 நாள்ல இந்த பூஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். இருக்கு அவளுக்கு. பூஜா இன்னும் எவ்வளவு நேரம்மா? நான் போன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பூஜா, வாங்க 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 உட்காருங்க. வணக்கம்மா. உட்காருங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எப்படா கூப்பிடுவீங்கன்னு நாங்க காத்துட்டு இருந்தோம். என்ன விஷயங்க? அத நான் சொல்றேன். ரங்கநாயகி அம்மா, நான் சொல்லல கோகிலா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு? ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? புஷ்பா, ஆமா,
நாமளும் நேரடியா இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன், மீனாட்சி தலையில அடுத்தடுத்து இடி விடணும்னு. எங்க அதான் நீங்க சுத்தமா மறந்துட்டீங்களே. ஆமா, எப்ப உங்க பையனுக்கு அடுத்த கல்யாணம்? இந்த விஷயமா தான் எங்களை பேச வர சொன்னீங்களா? ஏன் இப்படி அழுத்துக்கிறீங்க? எங்களை விட உங்களுக்கு தானே இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரிதான். ஆனா என் பையன் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. எவ்வளவோ நாங்க கேட்டு பார்த்துட்டோம், மிரட்டி கூட பார்த்துட்டோம். ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். பொண்ணு பார்க்கவே வர மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்றது? என்ன கோகிலா நீங்க? உங்க பையன் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு. இத மட்டும் என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாரா? எதை சொன்னாலும் கேட்பான். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்போ இதான் உங்க பிரச்சனையா? ஆமாம்மா. சரிங்க கோகிலா, ஒருவேளை உங்க பையன் இதுக்கு ஒத்துக்கிட்டா? அம்மா, இதை விட சந்தோஷம் வேற என்னமா இருக்கு எங்களுக்கு? ஆமா, அவன் ஒத்துக்கிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அந்த மீனாட்சியோட குடும்பம் மட்டும் ஐயோ வேண்டவே வேண்டாம். என் பையன் வேண்டான்னு அந்த மீனாட்சி அவங்க பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்கல்ல. இவன் என்னடான்னா அவ இன்னும் வருவான்னு காத்துட்டு இருக்கான். எத்தனை நாளைக்கு என் பையன் இப்படியே தனியா பிரம்மச்சாரியாவே இருப்பான்? நீங்க மட்டும் எப்படியாச்சும் என் பையனை ஒத்துக்க வச்சிட்டீங்கன்னா அது போதுங்க. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க ஏற்பாடு பண்ண இந்த சுமங்கலி பூஜையை வச்சு இந்த ஊருக்கே நான் சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்க மருமகன். கோகிலா, உங்க பையன் இதுக்கு ஒத்துக்குவான். எப்படி? அவன் தான் அந்த யமுனா நினைப்பாவே இருக்கானே, அப்புறம் எப்படி ஒத்துக்குவான்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்க பையனை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கோகிலா, உங்க பையனோட 2வது கல்யாணம் ஏன் தலைமையில ரொம்ப சிறப்பா நடக்கும். சந்தோஷம். சூப்பர் அத்தை. கோகிலாமா, இப்ப என்ன சொல்றீங்க? இத மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை என் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேமா. பஞ்சாயத்துல எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னப்ப எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி பேசுறதா பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. இனிமே பழசெல்லாம் யாரும் பேச தேவையில்ல. நடக்க போறத மட்டும் பேசுவோம். அத்தை, இப்போ நீங்க எடுத்ததுதான் கரெக்டான முடிவு. உங்க தலைமையில கல்யாணம்னா சக்தி அவ வாழை சுருட்டிக்கிட்டு சும்மா தானே இருந்தாகணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க அதே மாதிரி செய்யறோம். அது எல்லாத்தையுமே அத்தை பாத்துக்குவாங்க. நீங்க தைரியமா இருங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்களே. பூஜா, காஃபி எடுத்துட்டு வா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. காஃபி எல்லாம் எதுக்கு? என் பையனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், நாங்க விருந்தே சாப்பிடுறோம். சரிங்களா? நாங்க வரோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். பரம்பாய்க்கா. கோகிலா அத்தை எதுக்கு வந்துட்டு போறாங்க? என்ன விஷயமா இருக்கும்? அத்தை, உங்களை மிஞ்ச எங்க ஆளே இல்லத்த. அந்த சக்தியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. என்ன சக்தி கூப்பிடுறா? சொல்லு சக்தி. அக்கா, நீ எப்போ கடைசியா கார்த்திக் சார் கிட்ட பேசின? என்னடி ஏன் இப்படி கேக்குற? அவருக்கு ஒண்ணும் இல்லல்ல. அது ஒண்ணும் இல்லக்கா, அவரு உன்கிட்ட நல்லா பேசுறாரா? அவரு நிறைய தடவை ஃபோன் பண்ணாரு, நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரும் ஃபோன் பண்றதை விட்டுட்டாரு. ஆனா இதெல்லாம் ஏன் கேக்குற சக்தி? அக்கா, நீ ஒரு வாட்டி கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவரு எப்படி பேசுறாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. என்ன சக்தி, என்ன ஆச்சு? ஐயோ, அது ஒண்ணு இல்லக்கா, இங்க என் மாமியாரை பாக்குறதுக்காக கோகிலா அத்தையும் புஷ்பாவும் வந்துட்டு போயிருக்காங்க.
ஏன் மாமியாரா அங்க என்ன பண்றாங்க? தெரியலக்கா, சாதாரணமா கூட வந்திருக்கலாம். ஆனா நீ எதுக்கும் கார்த்திக் சார் கிட்ட பேசிட்டு சொல்ல. சரி சக்தி.